நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியோடு இந்த காலவெளியில் மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கொரோனாவிற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் நாங்கள் 3 நாள் ஊழியர்கள் பயிற்சி முகாம் நடத்தினோம். அந்த 3 நாள் கூட்டத்திற்காக நான் அந்த ஊரில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் தங்கியிருந்த நாளில் அந்த ஊரில் ஒரு விசேஷமான திருவிழா நடக்கிறது. அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம், அங்கே இருக்கக்கூடிய மலை, அந்த மலையில் தீபம் ஏற்றுதல் மற்றும் அந்த மலையை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கிரிவலம் என்று சொல்லி நடந்து வரக்கூடிய காரியங்கள், இவைகளெல்லாம் அந்த ஊரில் நான் இருக்கக்கூடிய அந்த நாளில் நடக்கிறது. அப்பொழுது நான் நேரில் பார்த்த ஒரு காட்சி என்னவென்றால், அந்த நிகழ்ச்சிக்கு முன்பு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே அந்த பட்டணமே அலங்கரிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அது மிகவும் பார்ப்பதற்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் நான் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். இரவில் அங்கே இருந்து பார்க்கிற பொழுது அந்த பட்டணம் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்ட ஒரு காட்சியாக நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, இந்த 3 நாட்களில் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல், லாட்ஜு எல்லா இடங்களும் நிரம்பி வழியும். பின்பு வியாபாரிகள் உணவுப் பொருள், குடிநீர், மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நாளில் வியாபாரிகள் சொன்னது தான் விலை. என்னை அந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு போன என்னுடைய நண்பர் சொல்வார், இந்த 3 நாட்களில் நீங்கள் எதை வாங்கினாலும் பேரம் பேசக்கூடாது. வியாபாரிகள் கேட்கிற பணத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்காது. அது உணவாக இருந்தாலும் சரி, குடிநீராக இருந்தாலும் சரி என்று சொல்லி எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஒரு முறை நான் இந்த நிகழ்ச்சி நடக்கிற பொழுது அந்த ஊரில் தங்கியிருந்தேன். எனக்கு ஒரு பழக்கம், எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்கே அதிகாலையில் எழுந்து நடைப்பயிற்சி போகக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மறுநாள் காலையில் நான் நடந்து போகிறேன். எங்கே பார்த்தாலும் அந்த பட்டணத்தின் தெருக்களில் ஒரு எப்படி சொல்வதென்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, ஒரு அசாதாரணமான ஒரு நிலை. எல்லா இடங்களிலும் துப்புரவு பணியாளர்கள் சுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். என்னோடு ஒரு பெரியவர் நடந்து கொண்டு வந்தார். அவரிடத்தில் கேட்டேன், அவரிடத்தில் பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சிக்கென்று அண்டை மாநிலங்களிலிருந்து மாத்திரமல்ல, இந்தியாவின் பல இடங்களில் இருந்து மக்கள் வருகிறார்கள். ஒரு புறத்தில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு எங்கள் ஊரை அவர்கள் விட்டு செல்லும் நிலைமை இருக்கிறதல்லவா, அது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் இருக்கும் என்று சொல்லி அவர் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார். இந்த சம்பவம், இந்த பண்டிகைக்கு வந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் ஊருக்கு போய்விடுவார்கள். பின்பு அடுத்த வருடம்தான் வருவார்கள். ஆனால் அவர்கள் வந்து போன பிறகு இந்த ஊரை நாங்கள் பார்க்கிற விதமே வேறு விதமாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், போன வாரம் ஈஸ்டர், அதற்கு முன்பு புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி, அதற்கு முன்பு 40 நாள், 1000 நாட்கள் என்று சொல்லி ஒரு திருவிழா போல பெரும்பாலான திருச்சபைகளில் இப்பொழுது ஒரு பெரிய கொண்டாட்டம் ஈஸ்டர் பண்டிகையோடு முடிந்துவிட்டது. இந்த 40 நாட்கள் புனித வெள்ளி, உயிர்த்தெழுந்த நாள் அல்லது ஈஸ்டருக்கு வந்து இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடிவிட்டு அநேகர் போயிருக்கிறார்கள். ஒரு சிலர் இனி அடுத்த வருடம் வருவார்கள் அல்லது கிறிஸ்துமஸுக்கு வருவார்கள்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு என்ன இருக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு என்ன என்ன நோக்கம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை பேதுரடிகளார் தன்னுடைய முதலாவது நிருபத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம், எந்த விதமான நம்பிக்கையை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி முதல் 5 வசனத்தில் பேசுகிறார். பின்பு 6வது வசனத்திலிருந்து இந்த நாளின் செய்திக்காக நான் 9, 6, 7, 8, 9 4 வசனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த 4 வசனங்களில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உண்மை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை உண்டாக்க வேண்டும், எந்த விதமான தைரியத்தை கொண்டு வர வேண்டும், உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இந்த உண்மை எப்படி அப்போஸ்தலர்களை ஆயத்தப்படுத்தினது, எப்படி தைரியப்படுத்தினது, எப்படி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது என்பதை பேதுரடிகளார் தனிப்பட்ட விதத்தில் அறிந்த மனிதனாய், உணர்ந்த மனிதனாய், ருசித்த ஒரு அப்போஸ்தலனாய் இருக்கிறபடினாலே 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் உண்மை அவர்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். சரி, 6, 7, 8, 9 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே சந்தோஷப்படுகிறார்கள்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மையான நம்பிக்கை, சுதந்திரம், ஜீவனுள்ள நம்பிக்கை, பரலோகத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மறுமைக்குரிய வாழ்க்கை, அந்த நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் போன்ற இந்த காரியங்களில் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். இது உயிர்த்தெழுந்தலினால் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். என்றாலும் என்று சொல்லுகிற பொழுது இது ஒரு புறத்திலே இருக்க, விசுவாசிகள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதும் ஆகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, தனிப்பட்ட விதத்தில் பேதுரடிகளாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டுமென்றால், கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற பொழுது கிறிஸ்துவை மறுதலித்தார். அவரை யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். 3 முறை கிறிஸ்துவை மறுதலித்த மனிதன். ஆனால் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பின்பு பேதுருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது பேதுரடிகளாருடைய பிரசங்கம், அவருடைய சாட்சி, அவருடைய தைரியமான மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த உண்மை அவருடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை கொண்டு வந்தது என்பதை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த அனுபவத்தை மையமாக வைத்து 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியோடு மாத்திரம் இருந்து விடாதபடி, அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடிவிட்டு மறந்து போகாதபடி, தொடர்ந்து அவர்கள் விசுவாசிகளாக இந்த பூமியிலே வாழுகிற பொழுது 3 உண்மைகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரடிகளார் விரும்புகிறார். முதலாவதாக அவர் சொல்ல விரும்புகிற காரியம், துன்பங்களும் சோதனைகளும் விசுவாசியினுடைய வாழ்க்கையில், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. அதை முதலாவது விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிகவும் தயக்கத்தோடும் வருத்தத்தோடும் நான் சொல்ல விரும்புகிற காரியம், கிறிஸ்தவம், பெரும்பாலான கிறிஸ்தவம் அது வேறு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது.
உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான செழிப்பு, உலக பிரகாரமான உயர்வு, உலக பிரகாரமான மேன்மை, உலக பிரகாரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாய் பேசக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தையை தங்களுடைய செழிப்பின் உபதேசத்திற்கு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை தங்களுடைய சந்தோஷமான செய்திக்கு ஆதாரமாய் பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, விசுவாசிகளாக நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது துன்பங்கள், சோதனைகள் இவைகள் நாம் சந்திக்க வேண்டும். இதை தவிர்க்க முடியாதது. பேதுரடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், பலவிதமான சோதனைகளில் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் என்று சொல்லுகிறார். ஆக விசுவாசியினுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதை யாரும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை தேவ சித்தமாக இருக்கும் என்றால், தேவன் அனுமதிப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், விசுவாசியினுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கடந்து வருவதை யாரும் தவிர்க்க முடியாது. குட் ஃப்ரைடே அன்றைக்கு என்னுடைய அருமையான நண்பர், எங்கள் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், குட் ஃப்ரைடே சபையிலே உட்கார்ந்திருந்தார். ஆராதனை முடிந்து வெளியே வந்தார். சபைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு போய் டீ வாங்கினார். டீயை வாங்கி குடிப்பதற்காக சேரில் உட்கார்ந்தார். மயங்கி விழுந்தார். பக்கத்தில் இருக்கிறவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அங்கே போன பிறகு டாக்டர் சொன்னார்கள், அவர் மரித்து விட்டார். இந்த இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு, அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு இழப்பு. ஆராதனைக்கு, குட் ஃப்ரைடேக்கு போயிட்டு வாரேன் என்று சொன்ன மனிதன் வருகிற பொழுது 4 பேர் ஆம்புலன்ஸில் சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த குடும்பம் இன்னும் அதிர்ச்சியில் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் துன்பங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம். சில வேளைகளில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், அநியாயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், அநீதிகளை சந்திக்க வேண்டியிருக்கும், தனிமையை சந்திக்க வேண்டியிருக்கும், குற்றச்சாட்டப்படுதலை சந்திக்க வேண்டியது இருக்கும், வறுமையை சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்படி பலவிதமான சோதனைகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வரும். அதனால் விசுவாசிகள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரடிகளார் சொல்லுகிறார். ஒருவேளை எத்தனை பேருக்கு இதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இன்றைக்கு காலையில் வழக்கமாக போகக்கூடிய மருத்துவமனைக்கு, சர்க்கரை வியாதி நிமித்தமாக வழக்கமாக நாங்கள் போகக்கூடிய மருத்துவமனைக்கு என்னுடைய மனைவியை வழக்கமான பரிசோதனைக்கு நான் கூட்டிக் கொண்டு போயிருந்தேன். அங்கே திடீரென்று எனக்கு தெரிந்த இருவரை நான் சந்தித்தேன். ஒருவர் ஊழியக்காரர், அவருக்கு சுகர்னால காலில் புண் வந்து பெரிய கட்டு போட்டு அங்கே வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே அங்கே வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் மற்றொரு நபரை நான் பார்த்தவுடனே எனக்கு மிகவும் அதிர்ச்சியானது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு கம்பீரமாய் ரோட்டிலே நடந்து கொண்டு போனதை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது அவருடைய தோற்றமே மாறி, சுகர்னாலே காலில் புண் வந்து ஏதோ வயது சென்ற ஒரு முதியவரை போல கையில் ஒரு கம்பை பிடித்து கொண்டு தடுமாறிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே வருகிறார். நான் அவரை பார்த்து பேசுகிற பொழுது அவருக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லவென்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு கம்பீரமாய் பார்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பங்கள், அடுத்த சோதனைகள். சோதனை என்று சொல்லுகிற பொழுது விசுவாசியினுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் வருகிற சோதனை என்னவென்றால், நாம் சோதிக்கப்படுகிற விதங்கள் என்னவென்றால்,
விசுவாசிகள் சோதிக்கப்படுகிற விதங்கள் பொருளாசையினாலே சோதிக்கப்படுகிறார்கள், மாம்ச இச்சையினால் சோதிக்கப்படுகிறார்கள், விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைந்து சோதிக்கப்படுகிறார்கள், சில வேளைகளில் அசுத்த சிந்தனையினால் சோதிக்கப்படுகிறார்கள். கோபம், வெறுப்பு, பொறாமை, பெருமை, சூழ்ச்சி, வஞ்சனை, பழிவாங்குதல் போன்ற குணாதிசயங்கள் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறது. சமீபத்தில் தான் நான் இயேசு கிறிஸ்து பேசின மலை பிரசங்கத்தை படித்து முடித்தேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்படி என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகள் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாய் அந்த மலை பிரசங்கத்தை நிறைவு செய்கிற பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியில் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த மலை பிரசங்கத்தை நிறைவு செய்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பொருளாசை என்ற ஒரு சோதனை தலைவிரித்து ஆடுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த மலை பிரசங்கத்திலே சொன்னார், ஒரு ஊழியக்காரன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் அது ஒரு பெரிய சோதனை. பொருளாசை பெரிய சோதனை, மாம்ச இச்சை பெரிய ஒரு சோதனை, மற்ற குணாதிசயங்கள் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆகையினால்தான் ஒருவேளை 2ஆம் அதிகாரத்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், 2ஆம் அதிகாரத்தில் பேதுரடிகளால் சொல்லுகிற காரியம், விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற காரியம், சகல விதமான துர்க்குணங்கள், சகல விதமான கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இவர்களை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி, இது அவிசுவாசிகளை பார்த்து பேதுரடிகளால் சொல்லவில்லை, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. அவர்களை சோதிக்கும்படியாக இப்படியாப்பட்ட சோதனைக்குள்ளாக அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பேதுரடிகளார் பார்த்து, இவைகளை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க வேண்டியவைகள், அவசியமானவைகள், இந்த உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது சொன்னார். சரி, இரண்டாவது, இந்த சோதனைக்கான, இந்த துன்பங்களுக்கான நோக்கம் என்ன என்பதையும் அடுத்து சொல்லுகிறார். இதில் 3 காரியங்களை சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று 6வது வசனத்தில் சொன்னார். துன்பங்களினாலும் சோதனைகளினாலும் அவர்கள் வாழ்க்கை கடந்து போகும் என்று சொல்லி, இரண்டாவதாக இதற்கான நோக்கம் என்ன, ஏன் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் கடந்து வருகிறது என்று சொல்லி 7வது வசனத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்றார். 7வது வசனத்தில் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைக்கான நோக்கம் என்ன என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்களின் விசுவாசம், விசுவாசிகளின் விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலை மதிப்புள்ளாதது. இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகமாய் மதிப்பிடப்படக்கூடிய ஒரு காரியம் மண்ணும் பொன்னும் தான். அதாவது மண்ணும் தங்கம் தான். சமீபத்தில் நான் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவரை சந்தித்தேன். சில நாட்கள் கழித்து அல்லது பல மாதங்கள் கழித்து அவரை சந்திக்கிறபடினால அவரை பற்றி நலம் விசாரித்து, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவருடைய பிள்ளைகளை பற்றி விசாரித்து கொண்டிருந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மனைவியை அவர் இழந்து விட்டார். அந்த அம்மா மரித்து போயிட்டாங்க. இப்பொழுது அவர் தனிமையில் இருக்கிறார். ஆகினாலே அவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர் பேசி கொண்டு இருக்கிற பொழுதே ஒரு வார்த்தை சொன்னார். என்னுடைய பேத்தி ஒருத்தருக்கு நாங்கள் திருமணம் பெண் மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் அவர் பெருமையாய் ரொம்ப கம்பீரமாக சொன்ன வார்த்தை,
நாங்கள் அவளை திருமணம் பண்ணுகிற மாப்பிள்ளைக்கு 150 சவரன் நகை கொடுப்போம், ஒரு கார் கொடுப்போம், ஒரு வீடு கொடுப்போம் என்றார். நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னால் இன்றைக்கு தங்கம் விற்கிற விலை 150 பவுன் என்பது ஏறக்குறைய 1.5 கோடிக்கு மேலே போயிடும். அதுக்கு மேலே ஒரு வீடு கொடுப்போம், ஒரு கார் கொடுப்போம் என்று சொன்னார். ஏனென்றால் அவருடைய பார்வையில் இவைகளெல்லாம் இந்த பூமியில் விலையேற பெற்றது. வீடு, காரு, பொண்ணு போன்ற காரியங்கள் விலை மதிப்பில்லாதது என்று சொல்லி அவர் நினைக்கிறார். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் அது அப்படியாகவே இருந்தாலும் கூட, ஆனால் அது அழிந்து போகக்கூடியது. பொன் அழிந்து போகும், இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய விசுவாசம் நித்திய மட்டுமாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால, விலை மதிப்புள்ளதாக இருக்கிறபடினால அது சோதிக்கப்பட இருக்கிறது. எப்படி பொன் அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதே போல் விசுவாசிகளுடைய வாழ்க்கை சோதனையினால், துன்பங்களினால் அது புடமிடப்படுகிறது, அது சோதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். இந்த 2 காரியத்தை சொல்லிவிட்டு, மூன்றாவது, இந்த சோதனையும் இந்த துன்பங்களையும் விசுவாசி எப்படி மேற்கொள்ள முடியும்? முதலாவது சொன்னார், விசுவாசியினுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் வருவதற்கான நோக்கம் என்ன என்பதை சொன்னார். அவைகள் சந்திக்கப்பட வேண்டியதே என்று சொன்னார். அவைகளின் நோக்கம் என்ன என்று சொன்னார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, ஒரு விசுவாசி அதை எப்படி மேற்கொள்ள முடியும்? சுய பலத்தினாலா, சுய ஞானத்தினாலா, உலக பிரகாரமான படிப்பினாலா, அறிவினாலா, கல்வியினாலா, உலக பிரகாரமான எந்த விதமான காரியத்தை கொண்டு இந்த பூமியில் வருகிற சோதனைகளையும் துன்பங்களையும் விசுவாசி மேற்கொள்ள முடியுமா? முடியாதே. எனவே அவைகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை 8வது வசனத்தில் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அதாவது அவரை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இப்பொழுது மாம்ச கண்களினால் பார்ப்பது கிடையாது. கிறிஸ்துவை நாம் இப்பொழுது மாம்ச கண்களினால் பார்ப்பது கிடையாது. ஆனால் விசுவாசிக்கிறபடினால நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். மேலும் இந்த அதிகாரத்தில், குறிப்பாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் பேதுருடிகளார் 2 காரியங்களை 2 இடத்திலே சொல்லுகிறார். அதாவது 7வது வசனத்திலையும் அடுத்து 13வது வசனத்திலையும் நீங்கள் பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்து வருவார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற உண்மையை 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தி, அந்த உண்மையின் அடிப்படையில், முதலாவது உயிர்த்தெழுந்ததின் அடிப்படையில் இந்த ஸ்லாக்கியங்கள் இருக்குது என்று சொன்னார். அடுத்து பார்க்கிற பொழுது இந்த உண்மையின் அடிப்படையில் நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுகிறோம். ஆக இந்த சோதனைகளை எப்படி ஒரு விசுவாசி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அன்பு. பாருங்கள், நாம் மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், ஒருவேளை நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு நெருங்கிய நண்பர்கள், யாராவது மீது நாம் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவரை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லி வைத்து கொள்ளுங்கள். அப்படி நேசிக்கிற பொழுது அவர்கள் மீது நமக்கு மரியாதையும் கனமும் நம்பிக்கையும் இருக்கிறபடினால, அவர்கள் கொடுக்கிற எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிமித்தமாக வருகிற எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம், அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட நபர் மீது நமக்கு அன்பு இருக்கிறது, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதே போலத்தான் பேதுருடிகளார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு நீங்கள் வைக்கிற பொழுது சோதனைகளை மேற்கொள்ள முடியும், இவைகளை மேற்கொள்ள முடியும்.
என்று சொல்லுகிறார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. அடுத்து சொல்லுகிற பொழுது இந்த 8வது வசனத்தில் 3 காரியங்களை சொல்லுகிறார். சோதனைகளை விசுவாசி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பு. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம். மூன்றாவதாக, இந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. 9வது வசனத்தில், நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆக சோதனையை ஒரு விசுவாசி மேற்கொள்வதற்கு 3 காரியங்களை பேதுரடிகளார் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பு, கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம், கிறிஸ்து நமக்கு கொடுக்க இருக்கும் ஆத்தும ரட்சிப்பை நினைத்து அதனால் உண்டாகும் சந்தோஷம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் அநேக துன்பங்கள், சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்கள் எப்படி சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் எப்படி அவர்களுக்கு வரும்? கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அன்பு, கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய விசுவாசம். என்ன விசுவாசம்? கிறிஸ்து மாம்சத்தில் வந்தது உண்மை, அதை கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்து மரித்தது உண்மை, அதை புனித வெள்ளியாக அல்லது பெரிய வெள்ளியாக நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை, அதை ஈஸ்டர் என்று சொல்லி சபை கொண்டாடுகிறது, அதுவும் உண்மை. கிறிஸ்து மீண்டும் வருவார், அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். கிறிஸ்து வெளிப்படும் போது 7வது வசனத்திலையும் சொல்லுகிறார், 13வது வசனத்திலையும் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் பலனை, விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆக விசுவாசியினுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் தவிர்க்க முடியாத ஒன்று. முதலாவது. இரண்டாவது, விசுவாசியினுடைய விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால அது சோதிக்கப்பட வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளையும் துன்பங்களையும் ஒரு விசுவாசி எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பேதுரடிகளார் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அன்பு நிமித்தமாக, கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தின் நிமித்தமாக கிறிஸ்து வருகிற பொழுது ஆத்தும ரட்சிப்பை அவர்கள் பெற இருக்கிறார்கள். அழியாத நித்தியமான அந்த ஆத்தும மீட்பை, ரட்சிப்பை அவர்கள் பெற இருக்கிறார்கள். இந்த உண்மைகள் இந்த பூமிக்குரிய சோதனையையும் துன்பங்களையும் அவர்கள் மேற்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்யும் என்று சொல்லி பேதுரடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்மஸுக்கு சபைக்கு வரோம், பண்டிகையாக கொண்டாடுகிறோம். குட் ஃப்ரைடேக்கு சபைக்கு வரோம், அதை புனித வெள்ளியாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே சபைக்கு வந்து அது பண்டிகையாக கொண்டாடுகிறோம். பின்பு நம்ம உலக வாழ்க்கைக்குள்ளே கடந்து போய் நாம் தொடர்ந்து நம்முடைய பழைய வாழ்க்கை வாழுகிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த மலையிலே தீபம் ஏற்றுகிற அந்த நிகழ்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான பேர். நான் அந்த சம்பவத்தை அந்த பட்டணத்தில் தங்கி இருக்கிற பொழுது 2 முறை நான் பார்த்திருக்கிறேன். எண்ண முடியாத திரளான ஜனங்கள் அந்த நாளில் வந்து அந்த பட்டணத்தை ஆக்கிரமித்து அந்த பட்டணத்தில் என்னென்ன செய்ய வேண்டியமோ எல்லாவற்றையும் செய்து பின்பு அந்த பட்டணம் வெறிச்சோடி கிடக்கும். அப்படியே அந்த பட்டணத்தை விட்டு எல்லாரும் போய்விடுவார்கள். இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சில பண்டிகைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது, சில நிகழ்ச்சிக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு அந்த பண்டிகையோடு அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், கிறிஸ்து வெளிப்படும்போது நாமும் அந்த மேன்மையான காரியத்தில் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமே என்றால், நாமும் 3 உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும்.
முதலாவதாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களும் சோதனைகளும் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நான் சந்தித்த மருத்துவமனையில் சந்தித்த 2 பேர், ஒரு ஊழியக்காரர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார், ஒரு விசுவாசி மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். ஒரு விசுவாச குடும்பம் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து போகிற காரியங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 3 காரியங்கள் இந்த செய்தி உங்களை சிந்திக்கும்படியாய் செய்ய வேண்டும், நம்மை சிந்திக்கும்படியாய் செய்ய வேண்டும். முதலாவது, நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் சோதனைகளும் என்ன? துன்பங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். சோதனைகளிலே நாம் சிக்கி கொண்டிருப்போம் என்றால் அது என்ன என்பதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அதற்கும் நாம் தேவ பலத்தை தேட வேண்டும். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் என்ன, சோதனைகள் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எத்தகைய தன்மை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எத்தகைய தன்மை உடையது என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வருகையை கருத்தில் கொண்டு நாம் வாழ வேண்டும். அதைத்தான் பேதுருடிகளார் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு வலியுறுத்தி கூறுகிறார். ஏனென்றால் அவர்கள் பலவிதமான சோதனைகளில், பலவிதமான துன்பங்களில் அவர்கள் சிக்கி அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் உண்மையை, மேன்மையை அவர்களுக்கு விளக்கி காண்பித்துவிட்டு, அந்த உண்மை அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை, எந்த விதமான நோக்கத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபத்தை பேதுருடிகளார் எழுதுகிறார். நாம் விசுவாசிகளாக இருக்கிற பொழுது இந்த உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் மேன்மையை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் அந்த வல்லமையை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆமென். தேவ பிதாய